no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. கைலாசாவின் கார்த்திகை தீபத் திருவிழா 17 நாட்கள் சிறப்பு நேரலை சத் சங்கம் இரவு 7 மணிக்கு இணையுங்கள். பாக்யராஜ் அவர்கள்ட்ட உதவி இயக்குனர் சேரார். அப்படித்தான் முதல் படம் நீங்களும் ஹீரோ தான் அப்படின்னு ஒரு படம் பண்ணார். முதல் படமே சினிமாக்குள் இருக்கக்கூடிய ஹீரோஸோடைய அட்ராசிட்டியை பண்ணுறது. ஒரு ஒரிஜினல் நீங்கள் பார்க்குற ரியலில் பார்க்குற ஹீரோ வேற, ரீலில் பார்க்குற ஹீரோ வேறடா, அவங்க என்ன மாதிரி அட்ராசிட்டி பண்ணுவாங்கன்னு அந்த படத்தை காமிச்சிட்டு வடிவேல்கிட்ட போய் இவர் வந்து ஒரு கேட்குறாரு. வடிவேல் வந்து நீங்கள் தம்பி அண்ணா நீங்கள் படம் ஆரம்பிங்கண்ணே, நான் தம்பியை வச்சு இன்னொரு படம் நான் டேட்டு தரேன்னு சொன்னோன்னே இவர் என்ன பண்ணுறாரு, அதை நம்பி இன்னொரு படம் ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு நிறையா அங்கங்கே கடன்லாம் வாங்கிடுறாரு. வாங்கிட்டு வடிவேல் டேட்டை முன்ன கொடுக்க முடியாமல் போய் அதில் பெரிய பொருளாதார ரீதியாக சிக்கல் வந்துட்டு ரொம்ப சொல்கிறது பொருளாதார ரீதியாக ரொம்ப வறுமைக்கு போயிடாரு. கடைசி காலத்தில் அவரோட பையன் வந்து கால் டாக்ஸி போட்டக்கூடிய அளவுக்கு வந்துடுறாரு. சொந்த கம்பெனி எல்லாம் எல்லாமே போயிடுச்சு. எல்லாமே இந்த சொந்த படம் எடுத்து வறுமை ஆகி போச்சு, கடன் ஆகி போச்சு, கடன்காரனுடைய நெருக்கடி பயங்கரமான நெருக்கடி. அதில் என்ன சொல்கிறாருன்னா, உன் பையன்லாம் படிக்கணும், படித்த அந்த என் குலத்தொழில் யார் பார்ப்பான்னு கேட்குறாரு. அப்போ குலத்தொழிலுக்கு எதிரான ஒரு விஷயத்தை எனக்கு பதிவு பண்ணுறாரு. அப்போ கல்வி யாரெல்லாம் கற்றுக்கிற கூடாதுன்னு தடை போடுறாங்கிற விஷயத்தையும் பதிவு பண்ணுறாரு. இத்தனை விஷயத்தையும் ஒரே ஒரு சீனில் காமெடியாக கன்வே பண்ணுறாரு. அது வந்து பெருசாக வந்து அன்றைக்கி வந்து சிரிச்சிட்டு போகிறாங்க. 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றியும். ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். வீட்டோட மாப்பிள்ளை, வரவேட்டனா, செலவு பத்தனா, விரலுக்கேத்த வீக்கம் மாதிரி எக்கச்சக்கமான நல்ல படங்கள் கொடுத்த வி. சேகர் அவர்கள் வந்து இயற்கை எழுதியிருக்காரு. இந்த சம்பவம் தமிழ் திரையுலகத்தில் ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. ஒருவர் இறந்துட்டார் அப்படின்னா ஒரு சாமானியராக இருந்தால் அவருடைய மெமரிஸ் இருக்கும். அதே இந்த மாதிரி கலைஞனாக இருந்தால் அவர் விட்டுட்டு போன கலை படைப்புகள் எல்லாமே நம்ம கூட இருக்கும் இல்லையா? அதனால் அவருடைய கலை படைப்புகள் பற்றியும் அவருடைய சிந்தனைகள் பற்றியும் நம்ம பேச போகிறோம். மூத்த பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள் கூட. வணக்கம் சார். வணக்கம். கேடிவி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவருடைய படங்கள் இல்லாமல் கேடிவியுடைய ஒரு வாரம் முழுசாக முடியாது. கண்டிப்பாக ஒரு வாரத்தில் பல முறை அவருடைய படங்கள் வந்துடும். சிலது வந்து ரொம்ப நல்ல ஹிட் படங்கள். வி. சேகர் அவர்களை பற்றி சொல்லுங்களேன், ஒரு இயக்குனரா. இல்லை, வி. சேகரை பொறுத்த வரைக்கும் அவர் காஞ்சிபுரம் பகுதியை சேர்ந்தவர். அவருடைய உறவினர் கண்ணப்பன்கிறவர் ஏவிஎம்மில் வேலை பார்க்குறாரு. அதனால் அந்த ஏவிஎம்மில் என்ன பண்ணுறாங்கன்னா பியூசி வரைக்கும் படிச்சுட்டு அப்புறம் ஏவிஎம்மில் வேலை செய்கிறார். ஏவிஎம்மில் இந்த எடிட்டிங்கில் எடிட்டிங் டிபார்ட்மெண்ட் ஏவிஎம்குள்ளே போனீங்கன்னா வரிசையாக எடிட்டிங் ரூமாக இருக்கும். ஓகே. இந்த டெய்லர் கடை இருக்கிற ரூம் மாதிரி வரிசையாக ரூமாக இருக்கும். அதில் வந்து தமிழ் எடிட்டர் இருப்பாங்க, தெலுங்கு எடிட்டர் இருப்பாங்க, ஹிந்தி எடிட்டர், ஒரு பெரிய ஃபேக்ட்ரி மாதிரி வேலை நடந்துகிட்டு இருக்கும் அந்த ஃபிலிமில் ஷூட் பண்ணுற காலகட்டங்களில். அப்போ அவர் எடிட்டிங் அசிஸ்டண்ட்டாக அங்கே வந்து வேலை செய்கிறார். அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, கொஞ்ச நாளில் அங்கே வேலை பார்த்துட்டே இருக்கிறப்ப அவர் இந்த அவருடைய மாமான்னு நினைக்கிறேன், தாய் மாமாவா இல்லாட்டி பொண்ணை கொடுத்தவர், அவர் தான் கண்ணப்பன், ஏவிஎம் கண்ணப்பன்வாங்க. அவருடைய இன்ஃப்ளூயன்ஸில் கார்பரேஷனில் வேலைக்கு போகிறார். சென்னை கார்பரேஷனில் ஒரு 15 வருஷம் வேலை செய்கிறார். ஓகே. ஒரு உதவி அலுவலராக வேலை செய்தார். ஏவிஎம்லேருந்து கார்பரேஷன் வேலைக்கு போகிறார். ஆனால் இவருக்கு அந்த சிறு வயதிலிருந்தே தமிழ் மீதும் இலக்கியத்தின் மீது ஒரு ஆர்வம். நிறையா இலக்கிய கூட்டங்களில் போகிறது, பார்க்குறது, பேசுகிறது, படிக்கிறது, தமிழ் மொழி பற்று மீது உள்ளவர், அந்த மாதிரி நபர் உள்ளவர். அதனால் என்ன பண்ணார்னா, அவர் அங்கே கார்பரேஷனில் வேலை பார்த்தா கூட அந்த இலக்கியம் சார்ந்த ஆர்வம் அவருக்கு இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. இதை பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு, அவர் ஒரு ஆர்வம் உள்ள ஒரு நபராக இருக்கிறாரு. இவரை வந்து நம்ம ஏதாவது ஒரு சினிமாவுக்கு பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு அவர் மாமா தான் வந்து இவரை சினிமா கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு. எடிட்டர் லெனின் மூலியமாக பாக்யராஜினுடைய அறிமுகம் கிடைத்து பாக்யராஜ் அவர்கள்ட்ட உதவி இயக்குனராக சேரார். ஓகே. அங்கே வேலை பார்த்துட்டு சில நேரங்களில் லீவ் நேரங்களில் சில நேரங்கள் வேலையை விட்டு அந்த மாதிரியான வேலையில் ஈவினிங் நேரங்களில் அவர் ஒர்க் பண்ணுறாரு. ஒரு இடத்துல வேலையை விட்டுறார், கார்பரேஷன் வேலையை முழுவதுமாக விட்டு பாக்யராஜ் அவர்கள்ட்ட உதவியாளராக ஒர்க் பண்ணுறாரு. உதவியாளர் ஒர்க் பண்ணுறப்ப அப்படியே அன்னைக்கு வந்து இருக்கிற சினிமா காலங்களில் ஒரு பெரிய இயக்குனர்கிட்ட நீங்கள் உதவியாளர் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பட வாய்ப்புகள் ஈஸியாக வந்துடும். அந்த இன்ஃப்ளூயன்ஸோ இல்லை ஒரு நற்பெயர். அப்போ வந்து திரைக்கதை மன்னன் அப்படின்னா இன்றைக்கி வரைக்கும் பாக்யராஜ் தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவர் அப்போ பீக்கில் இருக்கிறாரு. நிறையா படங்கள் முந்தானை முடிச்ச மாதிரி வரிசையாக படம் பேக் டு பேக் ஹிட் கொடுத்துருக்காரு. அவற்றிருந்து வர ஆட்கள் கண்டிப்பாக ஒரு பிரில்லியண்டாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி அதுக்கு ஒரு சினிமாவில் ஒரு முத்திரை இருந்துச்சு. அதுலேருந்து வந்ததுனால இவருக்கு வாய்ப்புகள் தானாகவே வருது. அப்படி தான் முதல் படம் நீங்களும் ஹீரோ தான் அப்படின்னு ஒரு படம் பண்ணுறார். முதல் படமே சினிமாக்குள் இருக்கக்கூடிய ஹீரோஸோடைய அட்ராசிட்டியை பண்ணுறது. ஒரு ஒரிஜினல் நீங்கள் பார்க்குற ரியலில் பார்க்குற ஹீரோ வேற, ரீலில் பார்க்குற ஹீரோ வேறடா, அவங்க என்ன மாதிரி அட்ராசிட்டி பண்ணுவாங்கன்னு அந்த படத்தை காமிச்சிருப்பாரு. வெளியே வரவிட மாட்டாங்களே படத்தை. வெளியே அதில் அன்னைக்கு உள்ள காலகட்டங்கள் வந்துருச்சு. ஒரு கிராமத்துக்கு ஒரு ஹீரோ படம் எடுக்க போவார். அங்கே நடக்கக்கூடிய விஷயம், கவுண்டமணி செந்தில் வந்து நடிக்கிறதுக்கு பாமர மனிதர்களாக அங்கே இருப்பாங்க. அவங்க நடிக்கிறதுக்கு அவங்க அந்த கதாநாயகன்ட்ட போய் கேட்பாங்க, அந்த டைரக்டர்கிட்ட போய் கேட்பாங்க, அது நடிச்சு காட்ட சொல்லுவாங்க. சினிமாக்குள் எப்படி இருக்குது, ஹீரோன்னு நம்ம பார்க்குற பிம்பம் வந்து ஒரிஜினலான பிம்பம் எப்படி அப்படிங்கிறத அப்படி தோல் உரிச்சு காமிச்சிருப்பார். இப்போ சமீபத்தில் ஒரு நடிகர் கட்சி ஆரம்பித்த பிறகு அதை எடுத்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அது அதை வந்து மேட்ச் பண்ணி போட்டுக்கிட்டு இருந்தாங்க.
அதே மாதிரி அந்த படத்தில் ஒரு ஹீரோ ஒரு ரசிகர் வந்து அங்கே கூட்டத்தில் நின்று இறந்து போயிடுவார். அப்போ அந்த ஹீரோ என்ன சொல்லுவார் அப்படிங்கிறதெல்லாம் அந்த படத்தில் இருக்கும். ஹீரோக்கள் எப்படி இருப்பாங்கிறத முதல் படத்திலே சினிமாக்குள் இருந்து கொண்டு சினிமாவை விமர்சிக்கிறது, அந்த ஹீரோவை விமர்சிக்கிறதுக்கு வந்து பெரிய விஷயம். அது ஒரு போல்டான விஷயம். ஏன்னா இப்போ தான் வர்றாரு, முதல் படம் பண்ணுறாரு, படத்தை பண்ணிட்டு சம்பாரிச்சோமா, ஒரு ஹீரோவுக்கு ஜால்ரா போட்டோமா, ஹீரோவுக்கு ஒரு ஓப்பனிங் சாங் வச்சோமா, பஞ்சு டைலாக் வச்சோமா, அடுத்தடுத்து போகிறதுன்னு பண்ணாமல் வந்தவனே ஒரு பண்ண வேலை என்னென்னா ஹீரோக்கள் பண்ணக்கூடிய அட்ராசிட்டியை படமாக பண்ணுறாரு. ஒரு பாக்யராஜ் மாதிரியான ஒரு பெரிய டேரக்டர் வந்து அந்த படம் பெருசாக சினிமாக்குள்ள ஒரு வைப்ரேஷன் ஏற்படுத்தி ஓரளவுக்கு போச்சு. அதற்கு பிறகு என்ன பண்ணுறாருன்னா ஃபுல்லாக வந்து ஒரு குடும்ப படங்கள். விஷு இந்த பக்கம் பண்ணிகிட்டு இருப்பார். விஷு ஒரு டைப் ஆஃப் படம் பண்ணுவார். ஒரு ஏரியாக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஒரு சமூகத்தை மட்டும் அப்படியே பிரதிபலிக்கக்கூடிய மாதிரி விஷு பண்ணுவார். இவர் என்ன பண்ணார்னா குடும்பத்துக்குள் நடக்கக்கூடிய சமூக பிரச்சனைகள், பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய பிரச்சனைகள், சாதி மதத்துக்கு எதிராக நடக்கக்கூடிய பிரச்சனைகள், அதனால் வரக்கூடிய நல்லது கெட்டதுகள், இதை கம்பேர் பண்ணி என்ன பண்ணார்னா ஒரு காலனி, அந்த காலனிக்குள்ளே ஒரு எல்லா சமூகத்தை சேர்ந்தவங்க இருப்பாங்க, அவங்க எப்படி ஒற்றுமையாக வாழ்கிறாங்க, அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை வருது அப்படின்னு பொதுவாக அவருடைய படங்கள் எல்லாமே ஒரு பேட்டர்னாக வச்சுருப்பார். ஒன்றா பொண்டாட்டி சொன்னால் கேட்டுக்கணும், ஒன்றா இருக்க கற்றுக்கணும், வரவு எட்டுனா செலவு பத்தனா இப்படின்னு அவர் அந்த ரைமிங்லேயே டைட்டில் வைப்பார். அவருடைய டைட்டில் எல்லாமே பார்க்குறப்ப அது ரைமிங்காக இருக்கும். அப்படி சமூக நல்லிணக்கத்தை சொல்லக்கூடிய, சாதி மத ஏற்றத்தை சொல்லக்கூடிய, ஆண் பெண் பாகுபாடை சொல்லக்கூடிய, பெண் கல்வியை சொல்லக்கூடிய, பெண் வேலைகளுக்கு செல்லக்கூடிய விஷயங்களை சமூக அக்கறையோட குடும்ப படங்கள் சொன்னார். அது ரொம்ப முக்கியமான விஷயம். உண்மையிலே அவரை கொண்டாட வேண்டிய ஒரு இயக்குனர். ஏன்னா சமூகத்தில் நடக்கக்கூடிய குடும்ப படத்தில் ஒரு சோசியல் மெசேஜ் சொல்கிறோம்ல, அது ரொம்ப பெரிய விஷயம். அது பெருசாக போய் சேரும். அந்த வேலையை தொடர்ந்து பண்ணார். அந்த வேலையை வந்து அவரை பெரிய கொண்டாடாமல் அவரை வந்து தவறிட்டாங்களோன்னு நான் நினைப்பேன். இன்றைக்கி வந்து சினிமாவை வைத்துக்கொண்டு இன்றைக்கி என்னென்னமோ வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் நமக்கு ஒரு சினிமாங்கிற ஒரு மீடியம் கிடச்சிருக்கு. அதில் நம்ம ஒரு மெசேஜ் சொல்ல முடியும். நம்ம குடும்ப படம் எடுக்கக்கூடிய நமக்கு அந்த இது வருது, ஆட்டோமேட்டிக்காக வருது. அதில் ஒரு மெசேஜ், கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனை, பெண்கள் வேலைக்கு போனால் கணவன் எப்படி பார்க்குறாங்கிற ஒரு பார்வை, ஒரு அரசியல்வாதி எப்படி இருக்கணுங்கிறது, ஒரு கம்யூனிஸ்ட் எப்படி இருக்கணுங்கிறது, ஒரு காலனிக்குள்ளே எல்லா சமூகத்தை சேர்ந்தவங்க எப்படி ஒன்றா வாழ்கிறாங்க, எல்லாருக்கும் ஒரே பிரச்சனையாக தான் இருக்கும். ஆனால் அவன் வந்து சாதிய மதமாக வேறு வேறு அடையாளப்படுத்தி காட்டப்பட்டிருப்பார். அதுக்குள்ளே நடக்கக்கூடிய சம்பவங்கள் இப்படி எல்லோரும் ஒன்று தான். ஆனால் பிரச்சனை எல்லாருக்கும் ஒன்று தான், பார்க்குற பார்வை தான் வேறு வேறுங்கிற மாதிரி. அது ஒட்டுமொத்தமாக ஒரு ஃபேமிலி ட்ராமாவில் சோசியல் மெசேஜ். எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் எந்த டேரக்டரும் அந்த மாதிரி செஞ்சுருப்பாராங்கிறது இந்த காலகட்டத்தில் எஸ்பெஷலி இப்போ வரைக்கும் சொல்கிறேன். இப்போ வரைக்குமே ஒரு குடும்ப படத்தில் ஒரு சமூக அக்கறையோட கதைகளை சொல்கிறது, சமூக அக்கறையோட ஒரு கருத்துக்களை சொல்கிறதுங்கிறது வந்து பண்ணுறாரு. அப்படியே பண்ணிட்டு இருக்க. அவரே ஒரு சொந்தமாக கம்பெனி ஆரம்பிக்கார், திருவள்ளுவர் கலைக்கூடம் அப்படின்னு போட்டு. அவர் தமிழ் மேல் பற்றுள்ளதுனால திருவள்ளுவருடைய சிலையை தான் அந்த படத்தை கம்பெனியோடைய லோகோவே வச்சுருப்பாங்க. அப்படி ஒரு வரும் ஸ்மோக் எஃபெக்டில் வரும், அகர முகர எழுத்தெல்லாம் அப்படின்னு போட்டு. அது வந்து ஆலச்சந்திரன் திருவள்ளுவர் தான் வச்சிருப்பார். அப்போ தொடர்ந்து சமூக அக்கறை உள்ள படங்களை எல்லாம் பண்ணிட்டு இருக்க. ஒரே ஒரு படம் பார்வதி என்னை பாருன்னு அவருடைய பேட்டர்னில் விட்டு விலகி போய் ஒரு லவ் ஸ்டோரி பண்ணுறாரு சரவணனை வச்சு, இளையராஜா மியூசிக்கில். வேற ஒரு பேட்டர்ன் நமக்கு குடும்ப படமாக பண்ணிட்டு இருக்கோம். அந்த படம் பெருசாக போகல, பாட்டெல்லாம் பெரிய ஹிட்டு போகல. அப்புறம் திருப்பி வந்து அவருடைய ஸ்டைலுக்கே படம் பண்ணுறார். அந்த மாதிரி தொடர்ந்து படம் பண்ணிட்டு இருக்கார். ஒரு பையனை வச்சு ஒரு படம் பண்ணுறார். அவர் பையன் பேர் வந்து கார்ல் மார்க்ஸ் தான் பையன் பேரே. அவர் வச்சு ஒரு படம் சரவண பொய்கைன்னு ஒரு படம் பண்ணுறாரு. அந்த படம் சொந்த படம், அது பெருசாக அந்த படம் போகலை. அதனால் பொருளாதார ரீதியாக ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுறாரு. அதற்கு பிறகு என்ன பண்ணுறாருன்னா வடிவேலு ஒரு விவேக் ரெண்டு பேரையும் ஒரு படத்தில் தொடர்ந்து பயன்படுத்துவார். அதில் இவர் பண்ணுற ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா குடும்ப படத்தை வந்து நீங்கள் டைரெக்டாக சொன்னால் போராக இருக்கும். அதை காமெடியோடு சொல்வார். காமெடி ஆர்டிஸ்ட் அதிகமாக அவர் பயன்படுத்துவார். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சுந்தரராஜன், சார்லி, விவேக்கு, வடிவேலு, தியாகு எல்லாமே காமெடி ஆர்டிஸ்ட். காமெடி ஆர்டிஸ்ட்டுகளை வைத்து, காமெடி நடிகர்களை வைத்து ஒரு குடும்ப படத்தை காமெடியாகவும் அதே நேரத்தில் சோசியல் மெசேஜோடையும் சொல்கிறது வந்து ரொம்ப அந்த ஒரு ஃபார்மேட்டை பிடிச்சிட்டார். நீங்கள் அந்த படத்தை பார்த்தா எல்லா காமெடி நடிகர் இருப்பாங்க, ஆனால் அது வந்து குடும்ப படமாக இருக்கும். அப்போ குடும்ப படத்தை பார்க்க வைப்பதற்கு ஒரு காமெடி தேவை, அதை செய்கிறார். குடும்ப படத்தில் நம்ம சொல்ல வேண்டிய கருத்துக்களை சொல்கிறதுக்கு ஒரு மெசேஜ் தேவை, அதை சொல்கிறார். இப்படி எல்லாம் கலந்து பண்ணக்கூடிய எல்லா காமெடி நடிகரும் பண்ணுறாரு. அப்போ சொந்த படம் பண்ணுறாரு, பையனை வச்சு பண்ணுறாரு, பெருசாக லாஸ் ஆகுது. அப்புறம் வடிவேல்கிட்ட போய் வடிவேலி ஆரம்பத்தில் ஃபுல் லென்த்தி ஹீரோவாக ஒரு செகண்ட் ஹீரோ ரேஞ்சுக்கு அவரை பண்ண வந்தது இவர் தான். அவர் ஃபுல் ஃப்ளக்ஸாக அவர் இடம் கொடுத்து அவரை வந்து ஃபுல்லாக பண்ண வச்சது வந்து இவர் தான். அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ணுறாருன்னா முதல் படம் எடுக்கிறார், பையனை வச்சு அவரை டைரக்ட் பண்ணுறாரு. அந்த படம் தோல்வி, பொருளாதார ரீதியாக பெரிய சிக்கலில் மாட்டுறாரு. இப்போ வடிவேல்கிட்ட போய் இவர் வந்து ஒரு கேட்குறாரு, வடிவேல் வந்து நீங்கள் தம்பி அண்ணா நீங்கள் படம் ஆரம்பிங்கண்ணே, நான் தம்பியை வச்சு இன்னொரு படம் நான் டேட்டு தரேன்னு சொன்னோன்னே இவர் என்ன பண்ணுறாரு, அதை நம்பி இன்னொரு படம் ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு நிறையா அங்கங்கே கடன்லாம் வாங்கிடுறாரு.
வாங்கிட்டு வடிவேல் டேட்டை முன்ன பின்ன கொடுக்க முடியாமல் போய் அதில் பெரிய பொருளாதார ரீதியாக சிக்கல் வந்துட்டு ரொம்ப சொல்கிறது பொருளாதார ரொம்ப வறுமைக்கு போயிடார். கடைசி காலத்தில் அவரோட பையன் வந்து கால் டாக்ஸி ஓட்டக்கூடிய அளவுக்கு வந்துடுறார். சொந்த கம்பெனியெல்லாம் இப்போ போய் எல்லாமே போயிடுச்சு. எல்லாமே இந்த சொந்த படம் எடுத்து வறுமை ஆகி போச்சு, கடன் ஆகி போச்சு, கடன்காரனுடைய நெருக்கடி பயங்கரமான நெருக்கடி. அதெல்லாம் நம்ம நிறையா விஷயங்கள் இருக்குது. அது வந்து அவர் வாழ்க்கையில் ரொம்ப கடைசி காலத்தில் ஒரு பெரிய கஷ்டத்தை பட்டுட்டு பையன் வந்து கால் டாக்ஸி ஓட்டி அதில் வரக்கூடிய வருமானத்தை வச்சு தான் பண்ணுறாரு. ஆனால் இருந்தாலும் அவருடைய தமிழ் பற்று, தமிழ் ஆர்வம், இலக்கியம், இந்த சமூகம் சார்ந்த பிரச்சனைகள் ரொம்ப உறுதியாக இருந்தார். அப்படி இருக்கிறப்ப தான் ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி ஏதோ பாத்ரூம் லைட்டாக ஒரு கிட்டிங்னஸ் மாதிரி வந்து மயங்கி விழுந்திருக்கிறாரு போல். அது தலையில் அடிபட்டு மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டு அவர் இறந்துருக்கிறாரு. இன்றைக்கி எல்லாருமே இன்றைக்கி சோஷியல் மீடியா முழுவதும் அவரை வந்து இன்றைக்கி கொண்டாடிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு இயக்குனர் இன்றைக்கி வந்து நம்ம விட்டு மறைந்திருக்கார். அவர் பேரே மக்கள் இயக்குனர். அவருக்கு பேரே மக்கள் இயக்குனர். இப்போ இதில் என்னென்னா கொடுமை என்னென்னா அவருக்கு ஒரு கிரவுண்ட் இடம், இந்த சுப்பராயன் ஸ்ட்ரீட்னு சொல்லி ரஹ்மான் வீட்டு பக்கத்தில் ஒரு கிரவுண்ட் இடம் வந்திருக்கு. பழைய வீடு போல். அது ஜாயின் வெஞ்சர் மாதிரி போடுவாங்க. ஜாயின் வெஞ்சர்னா ஒரு பில்டர்கிட்ட கொடுத்துட்டாங்கன்னா அவர் கட்டிட்டு அவரே காசை போட்டு கட்டிட்டு ஒரு இவருக்கு 2 போர்ஷன் கொடுத்துருவாங்க, அவங்க 2 போர்ஷன். அந்த மாதிரி இவருக்கு ஒரு வீடு இப்போ தான் கட்டி கைக்கு வரப்போகுது. ஜனவரி மாதம் பால் காய்ச்சி அந்த வீட்டுக்கு போகிறார். அதுக்கு பிள்ளையும் இந்த மண்ணை விட்டு மறைந்திருக்கிறார். அந்த வீட்டை அவரால் பார்க்க முடியல, அந்த வீட்டில் குடி போக முடியல. ரொம்ப ஒரு துயரமான சம்பவம். அவருக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணை கட்டி கொடுத்துட்டாரு. பையன் அந்த மாதிரி ஒரு அடுத்த கட்டத்துக்கு பையனை கொண்டு வந்துடணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். பட் முடியாமல் போயிடுச்சு. 90 காலகட்டங்களில் அதுக்கு முன்னாடியோ சார் ரொம்ப ஈஸியாக வந்து பல்வேறு பிற்போக்குத்தனமான கருத்துக்களை பேசிடலாம். இன்றைக்கி பேசினா சும்மா இருக்க மாட்டாங்க. அன்றைக்கி பேசிடலாம், பெண்களை கொஞ்சம் பொண்ணுன்னா எப்படி இருக்கணும் தெரியுமா அப்படின்னு ஒரு டெஃபினிஷன்லாம் கொடுத்துடலாம். ஆனால் இவருடைய படங்களில் வந்து அதுக்கு அப்படியே நேர்மாறாக அவங்களுடைய பிரச்சனை என்ன சிக்கல், அவங்க டெசிஷன் எடுப்பாங்க. இல்லைனா விட்டுக்கிட்டு அடின்னு வடிவேலூரில் வந்து கோவிசரில் அடிக்கிற போர்ஷன்ஸ்லாம் ஒரு படத்தில் தான் வரும். அன்னைக்கு காலகட்டங்களில் இதெல்லாம் எப்படி பார்க்கப்பட்டது, வரவேற்பு எப்படி இருக்குங்க சார்? அதைத்தான் ரொம்ப தெளிவாக என்ன சொல்கிறது, ஒரு மருந்தை வந்து எப்படி சக்கரை தடவி கொடுப்பாங்கல்ல, ஓகே, அது மாதிரி காமெடிங்கிற விஷயத்த சொல்லுவார். நீங்கள் ஒரு ஆணை ஒரு பெண் வந்து நேரடியாக அடிக்கிற மாதிரியான ஒரு காட்சி வடிவேலும் கோவிசரெல்லாம் செய்யாமல் வேற ஒருத்தவங்க செஞ்சிருந்தாங்கன்னா அந்த காட்சி எடுபட்டுருக்காது. சென்சிட்டிவாக போயிடும். அதை என்ன பண்ணுறாருன்னா காமெடி ஆக்குறாரு. காமெடியாகவே ஒரு விஷயங்களை கடத்துறாரு மக்கள் வந்து. அதை சிரிச்சுட்டு போயிடுவான். அப்படி மனசுக்குள்ள பதிஞ்சிடும் ஒன்றுக்கு. அப்போ சிரிச்சுக்கிட்டே நீங்கள் எந்த விஷயத்த வேணாலும் சொல்லிடலாம் ஒரு மனிதனை. நீங்கள் கோபம் ஒருத்தனை சொல்கிறதுக்கும் சிரிச்சுக்கிட்டே ஒன்று சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நீங்கள் வந்து ஒருத்தரை பார்த்து ஏங்க வாடா அப்படின்னு சத்தமாக கூப்பிட்றதுக்கும் வாடான்னு சிரிச்சுக்கிட்டே கூப்பிட்றதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, அந்த யுக்தியை கையாளுறாரு. ஒரு ஆணுக்கு பெண் சமம், ஆண் தான் அடிப்பானா, பெண் அடிக்கக்கூடாதா, பெண் அடிக்கிற மாதிரி காட்சி வைக்கிறேன்டா அப்படின்னு வச்சுட்டு அதை காமெடியாக மாற்றுறாரு. ஓகே, அதை வந்து ஒரு பெரிய ஒரு அதை நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த 90 காலகட்டங்கள்லாம் ஆணாதிக்க மனப்பான்மை இப்போ வரைக்கும் இருக்குது. அப்போ உச்சத்தில் இருந்துச்சு. அதை வந்து கடத்தினது வந்து கோவிசரில் அவர் அந்த படத்தில் வந்து வேலைக்கு போய்ட்டு வருவாங்க. இந்த பாரு, நானும் வேலைக்கு போகிறேன், நானும் ஈக்குவல், எனக்கு தாலி கட்டுறதுக்காக ஒரு 20 ரூபா, இனி வந்து வீட்டை பார்த்துக்கிட்டதுக்காக ஒரு 20 ரூபா, சாப்பிட்டு பேசாமல் ஓரமாக உட்காரு அப்படின்னு ஒரு வசனத்தை போல்டாக வச்சுருப்பார். அப்போ நீ ஆண் வேலைக்கு போய்ட்டு வந்து பொண்டாட்டிக்கு காசு கொடுக்குறது மாதிரி நான் பொண்டாட்டி வேலைக்கு போய்ட்டு ஆம்பளை காசு கொடுக்கக்கூடாதா அப்படிங்கிற ஒரு காட்சியை வந்து வச்சுட்டு அதுக்கு அடுத்த காட்சி வச்சுருப்பார். சகலை இங்கே வார சகலை நம்மளை ரொம்ப மதிக்கவே மாட்டேங்கிறாள் சகலைன்னு அந்த காட்சியை வந்து காமெடியாக எடுத்துறாரு. ஒரு பெரிய மெசேஜ் சொல்கிறாரு, ஆணுக்கு பெண் சமம் கிடையாதுடா, ஆண் வேலைக்கு போன மாதிரி பெண் வேலைக்கு போயிட்டு வந்து ஆண் வந்து வேலைக்கு போய்ட்டு பொண்டாட்டிட்ட காசு கொடுக்குற மாதிரி பெண் வேலைக்கு வந்து புருஷன் காசை கொடுக்குறா, அப்போ நீ வாங்கி சாப்பிட்டு வீட்டில் இருன்னு சொல்லிட்டு அந்த காட்சி அதோட கட் பண்ணி தான் வச்சுங்களேன், அது ட்ரையாக இருக்கும். அதோட லீடு என்ன பண்ணுறாங்கன்னா 3 பேர் உட்காந்து பேசுகிற மாதிரி ஒரு காட்சி இருக்கிறார். இந்த பக்கம் வடிவேலு, இந்த பக்கம் ஆர் சுந்தரராஜன், இந்த பக்கம் பாண்டியராஜன் உட்கார வச்சுட்டு பாத்தியா சகலை நம்மளை வந்து மதிக்க மாட்டேங்கிற, வேலைக்கு போய்ட்டு வந்து ரொம்ப திமிராகி போச்சு அப்படின்னு அந்த காட்சியை காமெடி ஆக்குறாரு. ஒரு பெரிய மெசேஜை பெரிய விஷயத்த சொல்ல வர்றாரு, சொல்லிட்டு அதை அப்படியே காமெடியாக அங்கே கன்வே பண்ணுறாரு. அவருடைய ஸ்டைலே அதுதான். நான் உச்சபட்ச காமெடி நடிகர் எல்லாரையும் கொண்டு படத்தில் போட்டுருவார். சார்லி இருப்பார், தியாகு இருப்பார், மயில்சாமி இருப்பார், வடிவேல் இருப்பார். இந்த பக்கம் அவங்கெல்லாம் அவருக்கு முதல்ல ஸ்கிரிப்ட் எழுதுறப்ப காமெடி ஆர்டிஸ்ட்டை ஃபுல்லாக ஃபுல் பண்ணிடுறாரு படத்தில். அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்கவுங்க ஏதாவது அவங்க ஸ்கோர் பண்ணிட்டோம்னு. அதுக்கு பிறகு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜ் சொல்கிறார். சொன்னோடனே அந்த இது வந்து அப்படியே காமெடியாகவே கொண்டு போய் சேர்த்துறாங்க. அது ரொம்ப ஒரு புத்திசாலித்தனமான ஒரு அப்ரோச் தான் அது. இவருடைய படங்களில் இன்னொன்று நான் அப்சர்வ் பண்ணது என்னென்னா சார், எல்லாத்துலேயுமே வந்து ஒரு பெண்களுக்கான ஒரு யூனியன் இருக்கும். ஒரு 3 பெண்கள் இருப்பாங்க, இல்லைனா வந்து 3 பேர் வேறு வீட்டிலேருந்து கல்யாணம் ஆகி வந்திருப்பாங்க. அவங்க வந்து ஒரு யூனியனாக மாறிட்டு அங்கே இருக்கிற அந்த ஆதிக்கத்தை எதிர்க்கிற மாதிரி இருக்கும்ல சார். இந்த மாதிரியான படங்கள் வந்து இன்றைக்கி காலகட்டங்களில் சாத்தியமா? இல்லை, குடும்ப கட்டமைப்புகள் வந்து தமிழ்நாட்டில் நம்ம தமிழில் வந்து ஒன்றும் மாறலை, ஒன்றும் அதே மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் முன்ன பின்ன சேஞ்சஸாக இருந்தால் கூட இன்றைக்கி கூட்டு குடும்பம், கணவனுக்கு மனைவி,
மாமியார் மாமனார் அந்த குடும்ப கட்டமைப்புகள் உறவு கட்டமைப்புகள் உறவு முறைகள் இருக்குல்ல அது இருக்குது. அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆதிக்கமும் இருக்குது, இன்றைக்கி இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ படித்த நபராக இருந்தாலும் சரி, உயரிய அந்தஸ்தாக இருந்தாலும் சரி, மாமியாருக்கு மாமனாரை பிடிக்காது, மாமனாருக்கு அந்த ஈகோ இருக்கு இல்லையா, அது இன்றைக்கி இருக்குது. அது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, மறைமுகமாக இருக்குது. அன்றைக்கி ஓப்பனாக இருக்குது. நான் வந்து வீட்டுக்கு என்னுடைய மருமகனி, நான் அந்த மாமனோட புருஷனோட அம்மா அப்படிங்கிற ஆதிக்கத்தையே அன்றைக்கி ஓப்பனாக சொன்னாங்க. இன்றைக்கி கொஞ்சம் சாஃப்டாக மறைமுகமாக சொல்கிறாங்க. ஆனால் அந்த இருக்குது, அந்த கட்டமைப்பு இருக்குது. ஆனால் ஏன் சார் இந்த கிரேட் இண்டியன் கிச்சன் மாதிரியான படங்கள் வந்து இந்த படங்கள் ஏற்படுத்தின இம்பாக்டை அட்லீஸ்ட் தமிழ்லையாவது, ஏன்னா அந்த படத்தை பற்றி பேசும்போது எல்லாரும் என்ன சோஷியல் மீடியாவில் அந்த படத்தை பார்க்குறாங்க, தேட்டரில் பார்த்தவங்களும் ஓடிடியில் பார்த்தவங்களும் கம்மியாக இருக்காங்க. இந்த படங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி சட்டிலாக அந்த எஃபெக்ட் கொடுத்துட்டு போயிடுது. ஆனால் இப்போ வரக்கூடிய படங்கள் வந்து டெலிவர் பண்ணுற விதத்தில் ஃபெயில் ஆகிடுதா, இல்லை இந்த கோர் சப்ஜெக்டே மிஸ் ஆகுதா? இல்லை, இப்போ வந்து அவங்க யாருக்கும் ப்ராப்பராக அது மாதிரி டெலிவரி பண்ண முடியல. எங்கேயோ ஒரு இடத்துல எங்கேயோ மிஸ் ஆகுது. இப்போ நீங்கள் மாமனார் மாமியார் அந்த புருஷன் பொண்டாட்டி எல்லாரும் உட்காந்து மாமியார் திட்டுற காட்சியை ஒன்றா உட்காந்து சிரிப்பாங்க. அந்த வேலையை இவர் பண்ணியிருப்பார். ஒரு படம் ஓடுது, ஃபேமிலியோட படத்தை பார்க்குறாங்க, மாமியாருடைய கொடுமைகளை மாமியார் பண்ணுற அட்ராசிட்டியை அந்த படத்தில் சொல்கிறாரு. அடுத்த காட்சியில் மாமனார் பண்ணுற அட்ராசிட்டியை சொல்கிறார். அடுத்த காட்சியில் மருமகள் மாமியாரை எப்படி இது பண்ணுறாங்க எல்லாரையும் விமர்சனம் பண்ணுறாரு. ஆனால் எல்லாரையும் சிரிக்க வைக்கிறாரு. சிரிக்க வச்சு அதை ஒரு விமர்சனம் பண்ணுறாரு, நகைச்சுவையாக அந்த விமர்சனத்தை வைக்கிறார். அப்போ எல்லாருக்கும் அந்த கருத்து போய் சேருது, எல்லாரும் அதை ஏற்றுக்கிறாங்க, எல்லாரும் சிரிக்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு அப்ரோச் இப்போ யார்ட்டையும் இல்லை. இப்போ டைரெக்டாகவே சொல்லிடுறாங்க, கதையை வந்து டைரெக்டாக சொல்லிடுறாங்க. அந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரிலாக்ஸேஷன் கொண்டு போயிட்டு ஒரு கதை சொல்கிற ஒரு மெத்தட் இருக்குது. ஒரு படம் ஆரம்பிக்கிறப்ப என்ன பண்ணுவோன்னா, முதல்ல ஒரு பாட்டு வைப்போம், ஒரு 4-5 காமெடி மூட் செட் பண்ணுறது அதை வந்து படமுழுக்கவே செட் பண்ணியிருப்பார். எல்லா காட்சியிலையும் அதை பண்ணியிருப்பார். அது தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தார். அதை இப்போ தவறுறாங்க. இப்போ எங்கங்க கதையே அவனங்க பண்ணுறாங்க, கதை பண்ணுற மாதிரி இயக்குனர் இருக்காங்க. என்ன பண்ணுறானுங்க, ஒரு 10 பாட்டு வச்சுக்கிறானுங்க, 10 ஃபைட் வச்சுக்கிறானுங்க, ஒரு 4 பஞ்சு டயலாகு அப்படிங்கிற கதைங்கிற ஒரு பேஸ் இருக்குல்ல, அவற்று ஒரு கதை இருக்கும். ஒரு கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனை, அதுக்கு பின்னாடி ஒரு சோசியல் மெசேஜ், அதுக்குள்ளே ஒரு வில்லன், அவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஒரு காலனிங்கிற ஒவ்வொரு கேரக்டருக்குள்ள பிரச்சனை, அதை எப்படி கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு கதை இருக்கும், ஒரு ப்ராப்பரான கதை இருக்கும். இப்போ யார் கதை பண்ணுறா? கதையை இங்கே பண்ணுறதில்ல. கதை இலாக்கான்னு ஒன்று கிடையாது, கதையாசிரியர் ஒரு இனம் கிடையாது. இவங்க ஒரு பழைய ஏதாவது ஆங்கில படங்களை பார்க்குறது, வெளிநாட்டு படங்களை பார்க்குறது, அது வந்து இன்ஸ்பயரில் ஒரு மேட்டரை போட்டு அடித்து ஒரு பிசி டேரக்டர் ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட போய் என்ன கேரக்டர் சொன்னாலும் உடனே பாட்டை போட்டுறாரு. உடனே வந்து அதை வந்து ப்ரொமோ பண்ணி அதை வந்து ஒரு ஹைலைட் பண்ணி 4-5 ஒரு 10 ஃபைட்டு 10 பாட்டு அப்படின்னு போட்டு இதை அள்ளி தெரிச்ச கோலம் மாதிரி போட்டுறாங்க. அந்த படங்கள் வந்து நம்ம 1000 கோடி ஓட மாட்டேங்குது தான். என்ன காரணம்? அங்கே கதையே இல்லையே. நீங்கள் என்ன பண்ணாலும் அடிப்படையில் ஒரு கதை வேணும், அதில் இருந்தால் நீங்கள் ஒரு பில்டிங் கட்ட முடியும். அதை இங்கே மிஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அதை அந்த காலத்தில் இருக்கக்கூடிய இயக்குனர் ரொம்ப தெளிவாக பண்ணாங்க, எப்படி அதை கொண்டு போய் சேர்க்கணும். ட்ரையாக ஒரு குடும்ப படத்தை ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாரையும் பார்க்க வைக்கணும்னா காமெடியாக சொன்னால் தான் புரியும். அப்போ அதை காமெடியாக கொண்டு போய் சேர்க்கணுங்கிற அந்த சென்ஸ் இருந்துச்சு. இப்போ கதை பண்ணுறதுக்கு உண்டான ஆளே இல்லை, கதாசிரியர்கள் கிடையாது, கதையை இவங்க யோசிக்க மாட்டேங்கிறாங்க. வெளிநாட்டு படத்தினுடைய இன்ஸ்பயர், சில வெளிநாட்டு படத்தினுடைய காப்பி அப்படி போட்டு பண்ணுறாங்கனால அது வந்து பெருசாக போய் சேர மாட்டேங்குது. வி. சேகர் அவர்களுடைய படத்தில் இன்னொரு ஐகானிக் டைலாக் என்ன அப்படின்னா, கவுண்டமணி போயிட்டு இருப்பார், எதிர்க்க ஒருத்தர் வருவார், இன்னும் படிக்க போகிறீங்களா, அப்போ இந்த வேலை யார் செய்கிறது, அவர் ஒரு வேலையை செஞ்சுட்டு இருப்பார், கொஞ்ச நாளைக்கு நீ உன் பையனை செஞ்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லி பேசுவார். அது இன்னை வரைக்குமே அது டைலாக் வைரல். அந்த காலகட்டத்தில் எப்படி சார் இப்படி துணிச்சலான ஒரு டைலாக் வைக்கிறதுக்கான சூழல் ஏற்பட்டுச்சு? இல்லை, முதல் படத்துலேயே ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்கிறார், சினிமா விமர்சனம் பண்ணுறாரு. சினிமாக்குள்ளே இருக்கக்கூடிய முதல் படத்தில் தான் சார்ந்த துறையில் முதல் படம் பண்ணுற படத்தில் இருக்கக்கூடிய கதாநாயகனுடைய அட்ராசிட்டி விமர்சனம் பண்ணுறாரு. அது எத்தனை ஹீரோ பார்த்துருப்பாங்க. நீ அடுத்து இருந்தாலும் உள்ள சேர்க்கவே கூடாது நம்மளை பற்றியா? இல்லை, இதுதான் வந்து ஒரு உண்மையான கலைஞனுக்குள் ஒரு போராளி இருந்துகிட்டே இருப்பான், ஒரு சமூக அக்கறை இருந்துகிட்டே இருக்கும், அவனுக்கு நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் பேசிக்கிட்டே இருப்பான். இப்போ உதாரணத்துக்கு எடுத்திங்கன்னா கலைஞருடைய அரசியல் விட்டுருங்க. அரசியல் சிலருக்கு ஏற்றுக்கொள்ளாத மாதிரி இருக்கும், ஏற்றுக்கொள்ளாத மாதிரி இருக்கும், அதை விட்டுருங்க, அதை தனியாக விட்டுருங்க. கலைஞர் என்கிற ஒரு வசனகர்த்தா முதல் படம் ஒரு வாய்ப்பு கிடைக்குது, பராசக்தின்னு ஒரு படம். பராசக்தி படத்தில் வாய்ப்பு கிடைக்கிறப்ப அன்றைக்கி சினிமாவில் வாய்ப்பு கிடைக்கிறதெல்லாம் பெரிய கஷ்டம். அப்படி இருந்து ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அந்த படத்தில் தான் சார்ந்த கொள்கையை, சமூக பிரச்சனையை தொடர்ந்து அந்த படத்தில் எழுதுறார். போலி மதவாதத்துக்கு எதிராக, போலி சாமியார்களுக்கு எதிராக தொடர்ந்து அந்த படத்தில் விமர்சனம் பண்ணிகிட்டே இருக்கிறார். கோயில் வந்து கொடியவர்களின் கூடாரம் ஆகிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் பேசுகிறேன் அப்படின்னு எழுதுறார். இது அன்றைக்கி வந்து அந்த படத்துக்கு பெரிய எதிர்ப்பு, படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் அளவுக்கு கோர்ட் வரைக்கும் போகிறாங்க, சென்சார் கொடுக்க மாட்டேங்குது, பெரிய பிரச்சனை. அப்போ முதல் பட வாய்ப்பு ஒருத்தர் கிடைக்குது, எழுதிட்டு காசை வாங்கிட்டு பேசாமல் போயிருக்கலாம்.
அடுத்தது. ஆனா அங்க ஒரு கலைஞனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சமூக பொறுப்பு இருக்குல்ல, ஒரு அக்கறை இருக்கு இல்லையா, அது வந்து அப்படியே அங்க வெளியில வருது. அங்க வெளியில வரப்ப என்ன பண்றாருன்னா நேரம் அந்த இடத்துல ஒரு தன்னுடைய சிந்தனையை தூக்கி போடுறாரு. போட்டப்ப அது ஒரு பெரிய பிரச்சனையே வேண்டா பார்த்துக்கிறோம். எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சி பயன்படும். அண்ணா என்ன பண்றாரு அப்படின்னா, பேச்சின் வழியாக, எழுத்தின் வழியாக, நாடகத்தின் வழியாக இந்த சமூகத்துக்கு ஏதாவது கருத்துக்களை சொல்லணும். இது ஒரு நல்ல மீடியா. இதன் வழியாக ஒரு மெசேஜ் போய் சேரணும் அப்படின்னு அண்ணா பண்றாரு. கலைஞரும் அதான் பண்றாரு. உண்மையான கலைஞன் வந்து சமூக பொறுப்பு உள்ளவனா இருக்கணும், சமூக அக்கறை உள்ளவனா இருக்கணும், சமூகத்தின் பிரதிபலிப்பாக தான் ஒரு கலைஞன் இருப்பான். அதை வந்து தொடர்ந்து பண்ணிட்டு முதல் படத்தில் வந்து பண்ணுறாரு. எல்லா படங்கள்லையும் அந்த மாதிரியான நீங்கள் சொன்ன மாதிரியான சமூகத்தில் இருக்கக்கூடிய சாதிய ரீதியான கட்டமைப்புகள், மத ரீதியான பாகுபாடுகள், மொழி ரீதியான பாகுபாடுகள், ஆண் பெண் பாகுபாடுகள், இது எல்லாத்தையும் உடைச்சிருப்பார். எல்லாத்தையும் உடைக்கிற மாதிரியான காட்சிகளை வைத்திருப்பார். அதை வந்து தொடர்ந்து யாரும் புண்படாத வகையில் அதை வந்து ஒரு காமெடியாகவே அந்த காட்சியை நீங்கள் சொன்ன காட்சியை கவுண்டமணி வந்து நீங்கள் வேணா நான் பண்ணி பாருங்க இந்த வேலையன்னு சொல்கிற காட்சியை ஒரு வில்லன் கேட்டிருந்த மாதிரி இருந்துன்னு வச்சுங்க. இன்றைக்கெல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த பெரிய பிரச்சனையாக இருக்கும். படம் வெளியே அதை என்ன பண்ணுறாரு, காமெடியாக சொல்கிறார். அதை ரெண்டு தரப்புமே காமெடி எடுத்துகிட்டு போயிடறாங்க. இன்றைக்கி வந்து அந்த டீ கோட்லாம் பண்ணியிருப்பாங்க. அவர் என்ன போட்டிருக்காரு பார்த்தியா, அவர் போட்டிருக்க சால்வையில் என்ன கலர் பார்த்தியா அப்படின்னு டீ கோட் பண்ணி ரவுண்ட் பண்ணி அதுக்கு ரெண்டு சாய் சங்கத்தில் வந்து நீங்கள் பஞ்சாயத்து பண்ணியிருப்பாங்க. ஆனால் அன்னைக்கு அவர் என்ன பண்ணாருன்னா அதை காமெடியாக போகிற போக்கில் வந்து ஒரு பெரிய மெசேஜ் சொல்லிட்டு போகிறாரு. நீ உன் பையன்லாம் அதில் என்ன சொல்கிறாருன்னா, உன் பையன்லாம் படிக்கணும்னா படித்த அந்த என் குலத்தொழில் யார் பார்ப்பான்னு கேட்குறாரு. அப்போ குலத்தொழிலுக்கு எதிரான ஒரு விஷயத்தை அங்கே பதிவு பண்ணுறாரு. கல்வியினுடைய அவசியத்தை பதிவு பண்ணுறாரு. அப்போ கல்வி யாரெல்லாம் கற்றுக்கிற கூடாதுன்னு தடை போடுறாங்கிற விஷயத்தை பதிவு பண்ண இத்தனை விஷயத்தையும் ஒரே ஒரு சீனில் காமெடியாக கன்வே பண்ணுறாரு. அது வந்து பெருசாக வந்து அன்றைக்கி வந்து சிரிச்சிட்டு போகிறாங்க. அதுக்கு பிறகு தான் அந்த காமெடி யோசிக்கிறாங்க. இப்போ யோசிக்கிறாங்க, ஓஹோ எவ்வளோ பெரிய மேட்டரை வந்து இருந்தாலும் ஒரு காமெடியாக சொல்லியிருக்கிறாரு. அப்போ ஒரு கலைஞனாக இருக்கிறவன் சமூக பொறுப்பு அக்கறை அவனுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும், நல்ல கலைஞனுக்கு. அப்போ அங்கங்கே இடம் கிடைக்கிறப்ப அதை விதைத்து கொண்டே அப்படியே போகிறவன் அந்த மாதிரியான ஒரு இயக்குனர் தான் வி சேகர். ஓகே சார். சேரன் அவர்களுடைய மொழியில் சொல்லணும்னா சினிமா ஒரு மாயக்கண்ணாடி தான். அவருடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல பொசிஷனுக்கு போனாலும் கடைசியில் ஒரு ஒரு ரொம்ப இதுவாக சொல்லணும்னா வாழ்ந்து கிட்டவர் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு அவர் போயிருக்காரு. அவருடைய வாழ்க்கை சுருக்கத்தை ரொம்ப அழகாக சொன்னதுக்கு நன்றி சார். ஆஹா, நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. கைலாசாவின் கார்த்திகை தீபத் திருவிழா 17 நாட்கள் சிறப்பு நேரலை சத்சங்கம் இரவு 7 மணிக்கு. இணையுங்கள்.